வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் டெக்னாலஜிஸ். பைத்தன் சேலஞ்சோட டே 2. அதாவது ஒரு ஃபைலில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் டாக்குமெண்ட் அண்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பேசிக்காக என்னென்னா, நம்ம மேனுவலாக போயிட்டு இப்போ ஒரு பிடிஎஃபை செலக்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஃபைல் மேனேஜரில் ஃபைலில் இருக்கும் அப்படின்னா, ஒரு பிடிஎஃப் இருக்கும், வேர்ட் இருக்குது அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம டிலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணலாம். ஆனால் இப்போது நம்ம இந்த ஸ்கிரிப்ட் மூலயமா பண்ணுறதுனால என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ரெண்டு பிடிஎஃப் இல்லை டாக்குமெண்ட்டை நம்ம டெலிட் பண்ணும் போது நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் இப்போ 1000, இப்போ ஒரு ஃபைலில் சே எக்ஸாம்பிள் இந்த ஃபைல்ஸில் 1000 பிடிஎஃப் இருக்குது, அதில் டெலிட் பண்ணோம் அப்படின்னா இதை மேனுவலாக பண்ண முடியாது. அப்போ தான் இந்த ஆட்டோமேஷன் தேவைப்படுது. அதாவது இந்த ஸ்கிரிப்டோட பவர் ஃபுல்லாகவே நம்மளால் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஏன்னா இப்போ 1000 ஃபைலை உட்காந்து நம்ம மேனுவலாக பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகும். அதே இதை இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம இந்த ரிமூவ் பண்ணுறது டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த ஸ்கிரிப்டோட விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, டன். ஸோ இப்போ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் மாடல் அப்படின்னா, ஓஎஸ் அப்படிங்கிற மாடல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது டெஃப் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனை நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஏன் ஃபங்க்ஷனாக எழுதணும் அப்படின்னா, ஒரு கோட் பேஸில் ஃபங்க்ஷன் நம்ம எழுதுதான் ரீயூசபிள் பண்ண முடியும். ஸோ அப்போ ரீயூஸ் பண்ணாதான் ஃபங்க்ஷன் நம்ம மறுபடியும் இப்போ சே எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே டெலிட் பண்ணுறதுக்கு எழுதுறேன், இன்னொரு ஃபைலில் போய் டெலிட் பண்ணுறதுக்கு அங்கே தனியாக எழுத தேவையில்லை. கரெக்டுங்களா? ஸோ இதுலேயே நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ டெஃப் ரிமூவ் ஃபைல் அப்படின்னு நான் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் ஃபைல் பாத் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் அனுப்புகிறேன். ஓகே, ஸோ இதில் ட்ரை கேட்ச் மெத்தட்னு ஒன்று இருக்குது. எல்லா லாங்குவேஜஸ்லையும் இந்த ட்ரை கேட்ச் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் பவர்ஃபுல். ஏன் அப்படிங்கிறதுக்கு செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போடலாம். ஸோ இப்போ ட்ரை கேட்ச் எதுக்காக அப்படின்னு பேசிக்காக சொல்கிறேன். ட்ரை கேட்ச் நம்ம எரர் என்னவா இருக்குது, அதாவது எந்த இடத்துல நம்மளால் எரர் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால நம்ம அந்த ட்ரை கேட்ச் போடுறோம். ஓகே, ஸோ இப்போ ட்ரையில் நம்ம முதல்ல ட்ரை பண்ணோம். அதை ட்ரை கேட்ச் மீன்ஸ் சேம் ட்ரை பண்ணோம், அதை எல்லாம் பண்ண முடியல அப்படின்னா அது எரர் த்ரோ பண்ணிடும். தட்ஸ் இட். ஸோ இப்போ எரர் இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள போகுது. ஸோ இஃப் os.path exits, ஸோ இந்த கொடுக்குற ஃபைல் பாத் இருக்குல்ல, இந்த ஃபைல் பாத் இந்த os.pathல os.path மீன்ஸ் இந்த பாத் தான். ஸோ இதில் எக்ஸிஸ்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். ஓகே, ஸோ எக்ஸிஸ்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ ஆயிடும். os.remove ஒரு இன்பில்ட் மெத்தட். ஸோ அதனால தான் இந்த மாடல் யூஸ் பண்ணுறோம். ஓஎஸ்ங்கிறது os.path அப்படிங்கிறது அதோட சப் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேசிக்காக ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாருங்க, os.remove அதுக்கு இன்புட் அனுப்புகிறோம், ஒரு பேராமீட்டர் அனுப்புகிறோம், அவ்வளோதான் ஃபைல் பாத் அப்படிங்கிறது. ஸோ இதை டைரெக்டாக நான் முடிச்சோடனே ஃபைல் ரிமூவ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது இல்லை அப்படின்னா, அதாவது இந்த பாத்லேயே அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு அந்த பாத்தை நான் டிஃபைன் பண்ணுறேன். இல்லை இதுக்குள்ளே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல, அதாவது நான் ஓஎஸ்ஏ என்னால் எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னா நான் எரர் த்ரோ பண்ணி இதை ஓவராலாக எரர் வைல் ரிமூவிங் ஃபைல் அப்படின்னு நான் என்னால் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெண்டு ஃபைலையுமே இந்த ஃபைல்ஸுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையுமே மூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைல்ஸுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள இந்த ரெண்டு ஃபைல் இருக்கு, sparkstech.pdf, sparkstechnologies.docs அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதோட ரிலேட்டிவ் பாத் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ரிலேட்டிவ் பாத்துங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ கரண்ட் ஃபோல்டர்லேருந்து அது ரிலேட்டபிளாக இருக்கும், அதுதான் ரிலேட்டிவ் பாத். ஓகே, ஸோ பிடிஎஃப் ஃபைல நான் இது பண்ணுறேன். அதாவது கரண்ட் ஃபோல்டர் என்னன்னா பைத்தனுக்குள்ள ஒரு ஃபைல்ஸ் இருக்கு, அந்த ஃபைல்ஸ் அண்ட் sparkstech.pdf அப்படின்னு நான் ரன் பண்ணுறேன். இன்னொன்று நான் எம்டியாக வைக்கிறேன் இப்போதைக்கு. இப்போது நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ரிமூவ் ஃபைல் அப்படின்னு போட்டு அந்த பிடிஎஃப் ஃபைலை கால் பண்ணி பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இப்போ நான் இதை கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் பைத்தன் எந்த ஃபைலை ரன் பண்ணுறேன், test.py அப்படிங்கிற ஃபைலை ரன் பண்ணால் எனக்கு அந்த ஃபைலோட இப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன வந்திருக்கு, பிடிஎஃப் ஃபைல் இது வந்திருக்கு. ஸோ இது ஃபைல் ரிமூவ்ட் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ அதாவது இது எக்ஸிட் ஆகிருக்கு. ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க, ரெண்டு கமெண்ட் வந்திருக்குது. ஃபைல் ரிமூவ்ட் அப்படின்னு வந்திருக்குது, அதாவது நம்ம sparkstech.pdfங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்தது ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்குது. ஏன்னா வேர்டையும் நான் மறுபடியும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேர்ட் ஃபைலையும் நான் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஆனால் நான் அதுக்கு இன்புட்டே நான் எதுவும் கொடுக்கல, அதனால ஃபைல் நாட் ஃபவுண்ட்னு வந்திருக்கு. சரி எக்ஸாம்பிள் நான் இதை இப்போ sample.docs கொடுக்குறேன். ஓகே,
இப்போ மறுபடியும் பார்த்தா ஃபைல் நாட் ஃபவுண்ட், இந்த பாத்துலயும் ஃபைல் இல்லை, சாம்பிள் டாக்ஸும் இல்லை அப்படின்னு வந்துருச்சு. 2 ஃபைல் நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு. ஏன்னா ஸ்பார்க்ஸ் டெக் டாட் பிடிஎஃப்ங்கிறதும் டெலீட் ஆயிடுச்சு. ஸ்பார்க்ஸ் டெக்னாலஜிஸ் டாக்ஸ் வந்து மட்டும்தான் இருக்கு. ஆனால் நம்ம இங்கே கொடுத்துருக்க நேம் சாம்பிள் டாக்ஸ்னு கொடுத்துருக்கோம். அப்போ இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ வேர்டுக்கு மட்டும் நான் ரிலேட்டிவ் பாத் எடுக்கிறேன். காப்பி ரிலேட்டிவ் பாத் அண்டு இதை நான் இப்போ டைரெக்டாக நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் ரிமூவ் பிடிஎஃப் ஃபைலில் வந்து எரர் அடிக்கும். ஸோ அதனால் நான் இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். சேம், அதாவது ஒன்றும் இல்லை, ரிமூவ் ஃபைலுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அதுக்கு வேர்ட் ஃபைலை நான் இன்புட் அனுப்புகிறேன். இந்த வேர்ட் ஃபைலில் ரிலேட்டிவ் பாத் இருக்கு. ஸோ இப்போ இது என்ன பண்ணோம், ரிமூவ் ஃபைல் போயிட்டு முதல்ல os.pathல இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணும், இல்லை அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். ஓகே, ஸோ python.test.py அப்படின்னு கொடுத்தா ரிமூவ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம ஓகே ஃபைல் ரிமூவ் கீழே இருக்கு. ஓகேவா, ஃபைல் ரிமூவ் அப்படின்னு வந்துருச்சு. இங்கே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ஃபைல்ஸ் வந்து எம்டியாகவும் இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பார்த்தாலும் நமக்கு எம்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா, வெறும் இப்போ ஃபைல்ஸ்குள்ள எந்த விதமான ஃபைல்ஸும் இல்லை. ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதில் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பிடிஎஃப் ஃபைலாக இருக்கட்டும் டெலீட் பண்ணலாம். ஸோ இந்த பைத்தன் இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் பிடிஎஃப்ஸையும் டெலீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சேலஞ்சில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.